இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் இன்று இரவு தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமரின் வருகையையொட்டி முன்னேற்பாடுகள் தீவிரம். மதுரையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் பிரதமர் மோடி. பரமக்குடி, ராமநாதபுரம், மரக்காணம், புதுச்சேரி 4 வழிச்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் வருகையையொட்டி மதுரையில் போக்குவரத்து மாற்றம். மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவிப்பு. இன்று தொடங்குகிறது திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை. கூட்டணி சிக்கல் முடிவுக்கு வந்ததால் டெல்லிக்கு பச்சை கொடி காட்டிய அறிவாலயம். காங்கிரஸ் கட்சியின் எதிர்பார்ப்பு குறித்து திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் கூறுவோம். சென்னை வந்தடைந்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் செய்தியாளர்களிடம் பேட்டி. தேர்தல் நேரம் என்பதால் பலர் சந்திப்பார்கள், பேசுவார்கள். தாவேகவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறதா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காமல் கிரீஷ் சோடங்கர் பதில். Why you are just speculating all the certain things? Talks starting with DMK. Why you are just speculating all the certain things? கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்காதது ஏன்? தேர்தல் நேர பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டிற்கு மோடி அரசு நிதி ஒதுக்கவில்லை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மான்சிஸ்டாக இருக்கக்கூடிய கோவைக்கு மெட்ரோவுக்காக ஏன் அனுமதி தரல? கோயில் நகரமான மதுரை மெட்ரோவுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களா? திருச்சி மெட்ரோவுக்கு அனுமதி வழங்க எது தடுக்குது? வாக்குக்காக ஜெயலலிதா மீது பிரதமர் மோடிக்கு திடீர் பாசம் வந்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். மோடியா லேடியா என விடுத்த சவால் மறந்துவிட்டதா என்றும் பிரதமருக்கு கேள்வி. பிரதமர் மோடி அவர்கள் திடீர்னு அம்மையார் ஜெயலலிதா புகழ்பாட ஆரம்பிச்சிருக்கிறார். எந்த அம்மையார் ஜெயலலிதாவை புகழ்கிறார்? குஜராத் மோடியா? இந்த லேடியான சவால் விட்ட அம்மையார் மேல திடீர் பாசம் இன்றைக்கு மோடிக்கு வந்திருக்கு. வழக்குகளிலிருந்து தப்பிக்க சுயநலத்துடன் கூட்டணி அமைத்துள்ளார் பழனிசாமி. சந்தர்ப்பவாத கூட்டணி சர்க்கஸ் கூடாரம் போல கலையும் என மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தேர்தலுக்காக தான் அவங்க கூட்டணியா அமைச்சிருக்காங்களாம். சர்க்கஸ் முடிஞ்சதை எப்படி கூடாரத்தை பிரிச்சு விடாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதோ இவங்க மறுபடியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரித்து தங்களுடைய நாடகத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. கெஜ்ரிவாலை பொய் வழக்கில் சிறையில் அடைத்தது கோழைத்தனமாக பாஜக தேர்தலை எதிர்கொண்டதாக முதல்வர் ஸ்டாலின் சாடல். டெல்லி பார்முலாவை தமிழ்நாட்டிலும் செய்ய பாஜக முயற்சி என்றும் குற்றச்சாட்டு. அரவிந்த் கெஜ்ரிவால் மேல பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைச்சாங்க. நேர்மையா நேர்வழியில தேர்தலை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாம கோழைத்தனமா நடந்துகிட்டாங்க. இதே பார்முலாவை தான் தமிழ்நாட்டில் செய்ய நினைக்கிறாங்க. திமுகவில் இணைந்தார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். ஆற தழுவி வரவேற்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத்தும் திமுகவில் இணைந்தார். எம்எல்ஏ ஐயப்பன் மற்றும் ஆதரவாளர்களும் திமுகவில் ஐக்கியம். பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி வழியில் ஸ்டாலின் நடத்தும் திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். சட்டமன்றத்தில் தாயுள்ளத்துடன் அனைத்து கட்சியினரையும் ஸ்டாலின் அரவணைத்து செல்வதாகவும் பன்னீர்செல்வம் பாராட்டு.
அண்ணா காட்டிய வழி, கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற அரசியல் பண்பாரோடு தளபதி அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். இன்னைக்கு அனைத்து மக்களாலும் பாராட்டப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்துடைய தாய்மார்கள், பெண்களுக்கு மிகவும் பாராட்டப்படுகிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலினை தளபதி என அழைத்த பன்னீர்செல்வம், திமுக ஆட்சியே மீண்டும் வர வேண்டும் என மக்கள் விரும்புவதாகவும் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியும் வணக்கத்தையும் நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அரசியலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு சர்வாதிகாரி என ஓ பன்னீர்செல்வம் காட்டம். இனி எந்த காலத்திலும் பழனிசாமி வெல்ல முடியாது என்றும் பேட்டி. அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர் ஓ பன்னீர்செல்வம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு. தாய் கழகத்திற்கு வரவேற்பதாகவும் மகிழ்ச்சி. அண்ணா அறிவாலயத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்ற தங்க தமிழ்ச்செல்வன். எதிர் துருவங்களாக இருந்தவர்களை ஒன்றிணைத்த மு.க. ஸ்டாலின். யார் சொன்னது நீங்க கேள்வியே தவறு. திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் ஓ பன்னீர்செல்வம். ஆதரவாளரும் உசிலம்பட்டி எம்எல்ஏவுமான ஐயப்பனும் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். திமுகவின் துணை பொதுச் செயலர் பதவி ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடைக்க வாய்ப்பு. பன்னீர்செல்வம் உட்பட 3 தேர்தலில் போட்டியிட இடம் கிடைக்கலாம் என்றும் தகவல். திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்ததை கொண்டாடிய ஆதரவாளர்கள். அவரது சொந்த தொகுதியான போடியில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். நாடகமெல்லாம் அம்பலப்பட்டு நின்றதும் ஓனர் வாசப்படிக்கே போயாச்சா? திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் மீது அதிமுக கடும் விமர்சனம். தேர்தல் நேரத்தில் முகாம் மாறுவது புதிதல்ல என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். அதிமுகவின் ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளானவர்கள்தான் முகாம் மாறுவதாகவும் கருத்து. அவர் போனது இப்ப போய் திமுக சேர்ந்தது திமுகவுக்கு பலவீனம், அண்ணா திமுகவுக்கு பலம். ஜெயலலிதாவை மறந்து சுயநலமே வாழ்க்கையாக கொண்டுள்ளார் பன்னீர்செல்வம் என முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி விமர்சனம். திமுகவுடன் சதித்திட்டம் தீட்டியவர் பன்னீர்செல்வம் என்று சி.வி. சண்முகமும் தாக்கு. இந்த நாட்டினுடைய தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகிற்கு அடையாளம் காட்டினோரோ அந்த தீய சக்தியான கருணாநிதி அவருடைய மகன் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் முடிவு துரதிருஷ்டவசமானது என சசிகலா கருத்து. தீயசக்தி திமுகவை தாய் கழகமாக நினைத்து இணைந்தது தவறு என்றும் பதிவு. பாஜக சொல்படி நடக்கிறார் என்று கூறப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தது வரவேற்கத்தக்கது. ஓ பன்னீர்செல்வம் வருகையால் மதச்சார்பற்ற கூட்டணி மேலும் பலம் பெறும் என்றும் திருமாவளவன் கருத்து.
ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததன் மூலம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மேலும் வலிமை கூடியிருப்பதாக நான் நம்புகிறேன். அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மகிழ்ச்சியோடு வரவேற்று வாழ்த்துகிறோம். அதிமுகவில் இணைந்தார் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வெல்லமண்டி நடராஜன். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தது புரியாத புதிர் என்று புதிய தலைமுறைக்கு பேட்டி. இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் வழங்குவதை தடுக்க புதிய யுக்தி. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உறுதி. வாக்கு இயந்திரத்தில் வேட்பாளர்களின் வண்ணப்படங்கள் இடம்பெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. தபால் வாக்குகள் 2 கட்டமாக எண்ணப்படும் என்றும் பேட்டி. சென்னையில் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்திய அமலாக்கத்துறையின் தலைமை இயக்குநர். அமைச்சர் KN நேரு மீதான புகார் குறித்து அமலாக்கத்துறை விசாரித்து வரும் நிலையில் முக்கிய ஆலோசனை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரம். திமுக இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் போக்சோ சட்டத்தில் கைது. வெறி பிடித்த மிருகங்களை வளர்த்து விடுகிறது அறிவாலயம். கிருஷ்ணகிரியில் திமுக இளைஞரணி நிர்வாகி போக்சோவில் கைதானதை சுட்டிக்காட்டி நயினார் நாகேந்திரன் விமர்சனம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்த 12 பேரின் பிணை ரத்து. மார்ச் 6ஆம் தேதி 12 பேரும் சரணடையுமாறு முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் புகார் வழக்கிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியாவை விடுவித்தது டெல்லி நீதிமன்றம். ஆதாரமில்லாமல் கெஜ்ரிவாலை 156 நாட்களும், சிசோடியாவை 534 நாட்களும் சிறையில் வைத்ததாக சிபிஐ கண்டனம். சிபிஐ வழக்கிலிருந்து சந்திரசேகர ராவின் மகள் கவிதா உட்பட 23 பேரும் விடுவிப்பு. மதுபான கொள்கையில் எந்தவிதமான சதித்திட்டமோ குற்றவியல் நோக்கமோ இல்லை என டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பு. சிபிஐ வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின் கதர் எழுத டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால். கடவுள் நம்முடன் இருக்கிறார் என உருக்கம். வெறும் யூகத்தின் அடிப்படையில் ஒரு கதையை உருவாக்க சிபிஐ முயற்சித்திருக்கிறது. சிபிஐ அதிகாரிகள் மீது துறை ரீதியான விசாரணைக்கு பரிந்துரைப்பதாகவும் டெல்லி நீதிமன்றம் அதிரடி. மதுபான கொள்கை வழக்கில் சவுத் குரூப் என்ற வார்த்தையை பயன்படுத்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு நீதிமன்றம் கடும் கண்டனம். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பின்னணியை அடையாளப்படுத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என கருத்து. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் வரும் 5ஆம் தேதி வரை மழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் 3ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை ரயில் பயணிகளை பாதிக்கும் மற்றொரு அறிவிப்பு. சூலூர்பேட்டை, ஆவடி செல்லும் ரயில்கள் உட்பட 4 ரயில்கள் முழுமையாக ரத்து.
சென்னை மெட்ரோ ரயில் 4ஆம் வழித்தடத்தில் சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு. கலங்கரை விளக்கத்திலிருந்து மயிலாப்பூரை வந்தடைந்தது பிளமிங்கோ. இதயம், நுரையீரல் போன்ற உடல் உறுப்புகளை கொண்டு செல்வதற்காக சிறப்பு மெட்ரோ ரயில் சென்னை விமான நிலையத்திலிருந்து TMS வரை இயக்கப்பட்டது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்பு. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1,19,360 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 2 நாட்களில் 240 ரூபாய் குறைந்தது. நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய்க்கும் கீழ் சரிவு. 6 மாதங்களுக்கு பிறகு 5 ரூபாய்க்கும் கீழ் குறைந்தது முட்டை விலை. தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல். கடந்த 2 ஆண்டுகளாக விஜய் தன்னையும் குழந்தைகளையும் பிரிந்து வாழ்ந்து வருவதால் விவாகரத்து கோருவதாக மனு. ஒடிசாவில் குறுகிய தூர வான் பாதுகாப்பு ஏவுகணையின் சோதனை வெற்றி. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன வான் பாதுகாப்பு ஏவுகணை இலக்கை துல்லியமாக தகர்ப்பு. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட டசன் இலகுரக போர் ஹெலிகாப்டரில் பறந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு 25 நிமிடங்கள் பயணித்து எல்லையோர வான்பரப்பை ஆய்வு செய்தார். இத்தாலியின் மிலன் நகரில் டிராம் ரயில் தடம் புரண்டு விபத்து. ரயிலில் பயணித்தவர் உட்பட 2 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 133 ஆப்கான் தாலிபான் போராளிகள் உயிரிழந்ததாக தகவல். 2 நாடுகளும் திறந்த போர் நிலைக்கு சென்றுள்ளதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் சூழ்ந்துள்ள போர் மேகம். தற்கொலை படையை தயார் நிலையில் வைத்திருப்பதாக தாலிபான் அறிவிப்பால் பதற்றம். பிரதமர் மோடி அமித்ஷாவை சந்தித்த விஜய் தேவரகுண்டா ராஷ்மிகா மந்தனா தம்பதி வரும் 4ஆம் தேதி நடைபெறும் திருமண வரவேற்புக்கு அழைப்பு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.